ஒரு 7:40க்கு வந்து இந்த செம்மாங்குப்பம் ரயில்வே கிராஸில் விபத்து நடந்ததாக கேள்விப்பட்டு எல்லாமே காவல்துறை எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அந்த ஸ்கூல் வேனில் வந்து 4 ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிரைவரும் இருந்திருக்காங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த கிராமம். ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. வரும்போது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து ஏற்பட்ட உடனே அந்த இன்ஜுரி ஆனவங்களையும் அந்த இறந்த ஒரே ஒரு மாணவர் வந்து இங்கேயே இறந்துட்டார். ஸோ அவரையும் அந்த இன்ஜூர் ஆனவங்களாம் ஆம்புலன்ஸில் நம்ம ஏற்றி அனுப்பிச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு மாணவி இறந்து விட்டார். ஆக மொத்தம் 2 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஒரு மாணவர், ஒரு மாணவி. இன்னொரு 2 மாணவர்கள் வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. டிரைவரும் சிகிச்சையில் இருக்கார். ஒரு காப்பாற்ற போனவர் சிகிச்சை. மொத்தம் 4 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ரயில்வே துறையும் ரயில்வே போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்துட்ருக்காங்க. விசாரணை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்ஜுரி ஆனவர் அவர்கிட்டையும் வந்து விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு தனி டீம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் தான் என்ன மாதிரியான காரணங்களில் இது நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பொதுவாகவே ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இதுதான் காரணம்னா அடித்து இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட விசாரணை செய்யணும்ல. தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் அவர் பாதுகாப்பு கிடையாது. அவரை யாரும் அடித்து விடக்கூடாது. அவர்கிட்ட சரியான முறையில் நம்ம விசாரணை செய்யணும். அதுக்கோசரம் ரயில் மோதி 2 பள்ளி குழந்தைகள் பலியான சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்த ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. ரூபாய் அதே போல கொடுங்காயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், சிறிய காயம் அடைந்தவர்கள் 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கேட்கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடந்த பிறகு, அவரது குற்றம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது.